நான் நிறைய எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும், பட் அது ரொம்ப பெருசாக போயிடும். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்னோடய நிறம் டீமுக்கு வெரி பிக் தேங்க்ஸ். ஆர்டிஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து A to Z எல்லாருமே எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. நியூ கம்மர் மாதிரி எங்களை யாரும் ட்ரீட் பண்ணல. ஸோ ஐ எம் வெரி வெரி மச் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. அண்டு மீடியாவுக்கு யூ ஹாவ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நாங்கள் இதை எடுத்துகிட்டு உங்கள் கிட்டே கொடுத்துட்டோம். படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நீங்கள் டைரெக்டாக கமெண்ட் பண்ணலாம். நான் இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் பார்க்கறத விட நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சொன்னீங்கன்னா அது எங்களுக்கு ஃபர்தர் ஜர்னிக்கு ஈஸியாக இருக்கும். K2 இதோடு நிற்க போகிறதில்ல. வி ஆர் கம்மிங் அவுட் வேறு நெக்ஸ்ட் மூவிஸ் வரும். ஸோ இது எங்களோட ஜஸ்ட் விசிட்டிங் கார்டு மாதிரி தான். ஸோ இது ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம். அதனால் தாராளமாக நீங்கள் எல்லாருமே பார்க்கணும். பார்த்துட்டு எங்களுக்கு நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கணும். ஸோ ஐ தேங்க்யூ ஆல். ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேர் பேசணும், அதனால் ஐம் ஜஸ்ட் வைண்டிங் அப். தேங்க்யூ ஸோ மச். சார், உங்களுடைய இந்த புது ஜேர்னிக்கும் இந்த ஃப்ரெஷ் எனர்ஜிக்கும் மீண்டும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக இந்த படத்துக்காக கொரியோகிராஃப் பண்ணியிருக்க 2 அமேசிங்கான கொரியோகிராஃபர்ஸ். ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு பிகின் வித் சாய் பாரதி அவர்கள். யூ ஷுட் டெல் us about the choreography and the experience behind Niram. இங்கே வந்திருக்கும் பெரியவங்களுக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். K2 சினிமாஸ் நிறம் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் கிருஷ்ணா சாருக்கு ரொம்ப நன்றி. ப்ரொடியூசர் மேடம் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இமான் சாரோடைய இன்பமான இசையில் எனக்கு நூதனா அப்படிங்கிற ஒரு சாங் கொடுத்ததுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் முகின் ராவ் அண்ட் பிரீத்தி ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணி எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ கொடைக்கானல் அவருக்கு ரொம்ப ஃபீவராக இருந்தது அந்த டைம். பாவம், அவரை கொஞ்சம் படுத்தி எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் அது நடக்காது முகின்ஜி. சான் டிஓபி சான் சார் எனக்கு அழகழகான ஃப்ரேம், அந்த ஃப்ரேமா இது இங்கே போகலாமா அப்படின்றதுக்குள்ளே அவர் அங்கே போயிடுவார். ஏன்னா அவ்வளோ நல்லா எனக்கு ஃப்ரேம்ஸ் வச்சு கொடுத்தாங்க. நான் அவரோட டிஷ்ஷும் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதோட இந்த படத்தில் நான் கோரியோகிராஃப் அவர்கிட்ட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக மற்றொரு கொரியோகிராஃபர் வி ஹேவ் சங்கர் சார். ஸோ சங்கர் சார், நீங்கள் நிச்சயமாக சொல்லணும். உங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் பார்த்தோம். ஸோ டெல் us about that. வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. சார் வணக்கம். சார் இமான் சார் வணக்கம். கிருஷ்ணா சார் எனக்கு இதில் 2 சாங் கொடுத்தாரு. பட் அந்த சாங் சிறப்பாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஹோல் டீம், நிறம் டீம் அத்தனை பேருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக படத்தினுடைய தொகுப்பாளர் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பரிட்சயமான ஒரு முகம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு அப்பாலஜைஸ். சாரி சார், உங்களுடைய நேம் கொஞ்சம் லைட்டாக தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன். பட் ஐம் ஆல்வேஸ் ஆன் ட்ராக் வித் யோர் ஃபிலிம்ஸ். ஸோ ரொம்ப அருமையாக நீங்கள் எப்பவுமே ஒர்க் பண்ணுவீங்க. அதே ஒர்க் இதுலேயும் கொடுத்துருக்கீங்க. ஸோ சாபு சார், யூ ஷுட் டெல் us இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல். எல்லாருக்கும் வணக்கம். நிறம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை கமிட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் நிச்சின் சத்யா. சத்தம் போடுறதே படத்தில் எனக்கு தெரியும். நான் அந்த படத்தில் அசோசியேட் எடிட்டர். அவர் ஒரு பெரிய லீடில் நடித்தார் அந்த படத்தில். ஸோ எனக்கு தெரிஞ்ச முதல் செலிப்ரிட்டி ஃப்ரெண்ட் நிச்சின் சத்யா தான். ஸோ அன்னிலேருந்து இன்றைக்கி வரையும் அந்த ட்ராவல் என்றைக்குமே இருக்கும் அவரோட. ஸோ அதுக்கப்புறம் கிருஷ்ணா சார். இந்த படத்தில் கிருஷ்ணா எடிட்டிங்லாம் வரும்போது எப்பவுமே யூஸ்வலாக ஒரு புது டைரக்டர் எடிட்டிங் வராரு அப்படின்னா நமக்கு அதுக்கு மாதிரி மென்டலி ப்ரிப்பேர் ஆகி அதெல்லாம் இது பண்ணி வைப்போம். பட் இவர் ரொம்ப சூப்பர் கூலாக, ஜி ஒன்றும் பிரச்சனை ஜி, பண்ணுங்க ஜி, நீங்கள் டைம் எடுத்து பண்ணுங்க ஜி, இப்படி ரொம்ப நம்ம டைம் கொடுத்து அப்புறம் எந்த டைமில் நான் வர சொன்னாலும் அந்த டைமில் சலிக்காமல் எனக்காக டைம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தார். அவரோட மனசு எப்படின்னா நான் ஒரு ஆஃபீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். சார் இந்த மாதிரி ஆஃபீஸ் செட்டப் பண்ணுறேன் சார், இந்த மாதிரி நிறைய ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னேன். சார் ஜி எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க, உங்கள் ஆஃபீஸில் இருக்க பொருள் எது வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய பொருள் எனக்கு அவர் கிஃப்ட் பண்ணார். ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்யூ. அந்த டைமில் மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருந்தது. ஸோ அவரோட மனசு அந்த மாதிரி, சார் பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் அவர். ஸோ அதனால தான் இன்றைக்கி அந்த டீம் அவர் ராஜேஷ் சார் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த பாண்டிங் அவர் எல்லாரோடய வச்சுருக்காரு. ஸோ அதனால தான் இன்றைக்கி அவரோட நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இமான் சார்,
இமான் சாரோட மியூசிக் வந்து அவரை மாதிரியே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அதே மாதிரி மாமா வரியா மாதிரி ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கும். ஏன்னா நான் கடந்த 2-3 படமாக தொடர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இமான் சாரோட ட்ராவல் நிறைய பண்ணுறேன். ஸோ அவரோட பழக நிறைய வாய்ப்பு கிடைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இமான் சார் மாதிரி ஒரு ஆளுக்கு ஒரு சின்ன ஆட்டிடியூட் கூட இல்லாமல் அவர் காமாக கம்போஸ்டாக இன்னி வரை அதே லெவலில் எப்படி இருக்காருன்றது பெரிய விஷயம். ஸோ அதுக்கு வந்து அவர்கிட்ட நிறைய கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி இருக்க எல்லா ஜென்ரேஷன்ஸுமே வந்து இன்றைக்கி இமான் சார் மாதிரி ஒரு பெரிய, நான் கேரளாவில் ஆனால் அவர் போகும்போது அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க. கேரளாவில் ஏர்போர்ட்டில் இறங்குனதில் த்ரூ அவுட் அவரோட ட்ராவல் பண்ணும்போதும் அவ்வளோ ஃபேன்ஸ் அவர்கிட்ட சுற்றி ஃபோட்டோ எடுத்தாங்க. அவர் அவ்வளோ ஒரு சாங்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் அவர் டவுன் டு எர்த்தாக இருக்காங்க. ஸோ அதை நான் வந்து உண்மையிலேயே பெரிய இன்ஸ்பிரேஷன் எடுத்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் ஃப்ரம் இமான் சார். அப்புறம் முகேனும் நான் ஆக்சுவலி வந்து பிக் பாஸ்லேருந்தே நிறைய பேருக்கு தெரியும். அந்த சீசன் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீசன் பிக் பாஸ்லேயே. அதில் முகேன் வந்து கண்டிப்பாக ஹீரோ வந்துடுவார்னு எல்லோரும் இது பண்ணாங்க. ஸோ இட்ஸ் நாட் நெவர் த லேட். கண்டிப்பாக நீங்கள் திருப்பி சினிமாவில் நிறைய படங்கள் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு எல்லா இதுவும் இருக்குது, ஹைட்டு, வெயிட்டு, கலரு, சாம் எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக யூ கேன் ஏபிள் டு என்ன சொல்கிறது, நிறைய படங்கள் கிடைச்சா சினிமாவும் நிறைய டிரெக்டர்ஸ்க்கு சான்ஸ் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ. இந்த டீமோட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம். சினிமாட்டோகிராஃபர்ஸ், கொரியோகிராஃபர்ஸ், அப்புறம் விவேகா லிரிக்ஸ் சார், அவரும் நானும் அவர் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாரோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். சார் நன்றி சார். ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னர் இந்த படத்தில் வந்து ஒரு எடிட்டராக இருக்கும்போது அதுக்கு ஒரு மற்றொரு நிறம் கிடச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். சாபு சார் மீண்டும் நன்றி. அதே நீங்கள் ஒரு பெரிய ஸ்பீக்கராக கூட வரலான்னு நினைக்கிறேன் சார். சூப்பர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி பயங்கரமாக பேசுனீங்க. நன்றி மீண்டும் உங்களுக்கு. அடுத்ததாக படத்தினுடைய டிஓபி. இன்னைக்கு காலையிலேருந்தே இந்த நேம்ஸ் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க. இவருடைய பேர் அதை விட ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. பட் இருந்தாலும் இஸ் கம் ஆல் த வே டு சென்னை ஃபார் அஸ். ஸோ சாண்டானியோ சார் அமேசிங்கான ஒர்க் கொடுத்துருக்காரு. ஸோ யூ ஷுட் டெல் அஸ் ஹவு ஸ்பெஷல் திஸ் ஃபிலிம் இஸ் ஃபார் யூ, ஷூட்டிங் ஃபார் திஸ் ஃபிலிம், and please take us through. I'm sorry, I'm not good in Tamil, so I speak in English, please. And good morning, everybody. It is a great honor and a true joy to stand before you today as a cinematographer Niram. My heartfelt gratitude to each one of you for being here to celebrate this beautiful film. Before I begin, I must say that Kalyani, you look absolutely elegant today. The color of Niram seems to come alive through your beautiful attire, and congratulations. Today I would like to express my deepest appreciation to the incredible artists and technicians who have poured their hearts into this film. First, I would like to thank you, our beloved D. Iman sir. You are not only the National Award winning composer, but also a wonderful human being. Your music has given Niram a soul, where melody carries emotions, every note breathes life, and every composition adds a timeless beauty to our story. We are truly blessed to have you with us. Thank you for your generous support, especially your encouragement to our director, Balram Krishna. It seems so much. All of us, we love you, sir, and wish you more glorious milestones. My heartfelt appreciation goes to our director, Balram Krishna. Working with you have been an inspiring journey. Your passion, your unwavering belief in cinema, and your relentless hard work are extraordinary. Your creative vision guided every frame, and your casting choices were simply outstanding. You assembled a remarkable team of the performers who brought every character to life with honest and conviction. To our wonderful cast, Mugen, your discipline and consistency as an actor are exceptional. Every performance was truthful and deeply engaging. It was a pleasure to capture your emotion through my lens. Nitin Sastha, you possess a right ability to create intensity with the effortless, yes. Your powerful screen presence filled every frame with suspense and emotions, and truly enjoyed photographing your remarkable performance. Tanyero elegance, dedication, and professionalism made every day on set a pleasure. Your grace naturally elevated every scene. Preeti, your emotional depth and expensive performance touched all of us. Your eyes spoke value, create an unforgettable cinematic moment.
Surya, your gentle and sensitive performance gave this film beautiful emotional language. Sometimes silence speaks louder than words, and your performance proved exactly that. To every actor in Niram, thank you for trusting the camera and giving your hearts to every scene. A special thanks to Ravi Kumar sir wanted a very thankful helping Krishna and us throughout the film. And Bindu, we thank you as producer. You helped us a lot. We thank you. You fed me many times, bringing food from home and feeding me. Thank you so much. I enjoyed that. To our art director Kishore, costume designer Tia, choreographer Sai and Shankar, and our editor Sabu, thank you. Every frame of cinema is built through treatment. Your artistic commitment and craftsmanship have enriched the film beyond words. And to your finally, to every member of the camera department and the crew, the film belongs to all of us. Camera is created by one person. It is born from hundreds of hands and countless sacrifices, sleepless nights and hearts. And all of you, I thank you once again. Bless you. Thank you. Thank you. I would like to welcome Sri Nisha avargal. You have seen her performance in so many shows and concerts. She's been doing a lot on her own. And இப்போ வந்து அவங்களுடைய இமான் சார்னுடைய இசையில் அவங்களுடைய குரலில் நம்ம கேட்ட பாடல் அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் எங்களுக்கும் அது ரொம்ப ஸ்பெஷல். ஸோ she has to talk about how it was recording for this film. இங்கே மேடையில் இருக்க எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ ஒரு அழகான ஒரு ப்ராஜெக்டை வந்து மக்கள் முன்னாடி கொண்டு வந்ததற்காக. அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பாடல்கள் இமான் சருக்காக பாடியிருக்கேன். நிறைய வேர்ஸ்டைலான சாங்ஸ் வந்து எனக்கு எப்போவுமே சார் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் டைம் நூதனா அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெலடி கபிலன் அண்ணாவோட சேர்ந்து நான் பாடியிருக்கேன். அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் இமான் சார். ஒரு பாட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் மேலே அவர் ரெக்கார்டே பண்ண மாட்டார். சிங்கர்ஸ்க்கு வந்து ஹர்ட்டே ஆகாத மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அண்ட் நூதனா வந்து ஒரு 30 minutesல ஐ திங்க் வி ரெக்கார்டட் த ஹோல் சாங். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு சிங் திஸ் சாங். அண்ட் இந்த சாங் வந்து தெலுங்குலேயும் நான் பாடியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கிருஷ்ணா பல்ராம் சார். ஒரு டைரக்டர் வந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு ஃபேமிலி மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப நன்றி இப்படி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக. தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ. ஸ்ரீ நிஷா, ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட்டும் இருக்குது. நீங்கள் வந்து அந்த இசையும் கூடவே வந்துடும். அதனால் எங்களுக்காக 2 லைன் நீங்கள் பாடணும்னு ஆசைப்படுறோம் ப்ளீஸ். நூதனா அவர் தான் சொன்னதே. ஓகே, ஃபியூ லைன்ஸ் பாடுறேன். என்ன இந்த மாயமும் என்னாச்சு உள்ள லட்சம் விரல் கோததே நெஞ்சோடு மெல்ல ஏனோ ஏதோ செஞ்சு போகுதே இந்த தடயமும் விடயமும் இல்லாமலே காதல் வந்து காதில் சொன்ன வாசகம் அதை விரும்பவும் திரும்பவும் சொல்லாமலே யார் என்ன சொன்னாலும் கேட்கல உன் போல நான் பார்க்கல நானே வந்தன் நோதனா உன்னை இன்று இந்த ஜீவனா அடி நோதனா உன்னை விட்டு எங்கும் போவனா. தேங்க்யூ ஸ்ரீ நிஷா. இட்ஸ் ஜஸ்ட் அன்பிலீவபிள். ஒரு 30 minutesல வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க. இமான் சார் வந்து இப்படி ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு உங்களுடைய குரலில் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் கேட்கும்போது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஓகே, அவங்களுக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆக்கிட்டோன்னு நினைக்கிறேன் திடீர்னு கேட்டு. பட் ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடினீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக்கான சிங்கரும் நம்ம கூட இருக்காங்க, பிரவஸ்தி. அவங்களும் இன்னொரு ட்ராக் நம்மளுடைய இமான் சார்னுடைய இசையில் பாடியிருக்கிறாங்க. ஸோ ஐ வுட் லைக் டு ஹேவ் ஹர் ஆன் ஸ்டேஜ் டு டாக் அபவுட் த சாங் அண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ வாங்க பிரவஸ்தி.
எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பிரவஸ்தி ஆராத்யா. எனக்கு தமிழ் அவ்வளோ வராது, ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன். ஐம் ஃப்ரம் ஹைதராபாத். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பு கொடுத்த டிஎம்ஆன் சாருக்கும் அண்ட் பல்ராம் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது என்னோடய ஃபர்ஸ்ட் தமிழ் சாங். ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து சின்ன வயசில் சில தமிழ் ரியாலிட்டி ஷோஸில் பாடிருக்கேன், ஆனால் அதுக்கப்புறம் எப்பவும் வரல. ஸோ திஸ் இஸ் மை வெரி வெரி ஃபர்ஸ்ட் மூவி ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ. ஓகே சார், உங்களுக்கு ஓகேயா? ராஜேஷ் ராஜேஷ் சார், உங்களுக்கு ஓகேயா? ஓகே, அவருக்கு ஓகே சார். அப்போ டன். கமிலியோன் மக்கள் யாரிங்கே யாரிங்கே, ஓ எப்போது தண்ணீரும் மாறுவ யாரிங்கே, ரத்தத்தை சிறுப்பல்லுலகம் நிறம் மாத்திடுவா மாத்திடுவா பதில் சொல்லுவாரோ, உள்ளத்தின் நிறத்தை ஏனோ சிலர் மாத்திடுவார் மாத்திடுவார் மனிதரோ பேரோ, நிரந்தரம் எல்லா நிறம் நெஞ்சின் நிறம், தினம் தினம் மாறும் மதன் நிறம் நிறம், ரோகம் என்னும் நிறம் சிலர் நிறம் நிறம், மோகம் என்னும் நிறம் சிலர் நிறம் நிறம். தேங்க்யூ. தேங்க்யூ பிரவஸ்தி, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து அந்த வாய்ஸே அப்படியே மாறுது. ஸோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் நிறைய பாடல்கள் நீங்கள் வந்து பாடணும். மீண்டும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் இமான் சார் ஃபார் பிரிங்கிங் த காம்போசிஷன் டு லைஃப். அண்ட் இப்போ அடுத்ததாக இந்த படம் வந்து ஆல் ரீஜனல் லாங்குவேஜஸ்ன்னு சொன்னோம். அதுக்கு வந்து அது நடந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்மளுடைய டப்பிங் டிரெக்டர். ஸோ ஐ வுட் லைக் டு ஹேவ் ஆர்பி பாலா சார் டு ஷேர் அஸ் ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். கிருஷ்ணா ஃபஸ்ட்டு படம்ன்றாங்க, பட் அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு, வெளியே தெரியாது, பின்னாடி இருந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் படம் பண்ணுறதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது கிருஷ்ணா தான். நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு இன்றைக்கி வரைக்கும். ஸோ இன்றைக்கி அதுதான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படம் நான் ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன். ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. எஸ்பெஷலி எடிட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாபு சார். நான் தேட்டரில் என்னோடய இதில் பார்க்கும்போது இவ்வளோ எஃபெக்ட்ஸ் இல்லை, பட் இன்றைக்கி இமான் சாரோட மியூசிக்கோட அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸோட மிக்சிங்கோட பார்க்குறப்போ இது வேறு லெவலில் இருக்குது. ஸோ படம் மிகப்பெரிய வெற்றி அடைய கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். As simple and as short as you. Thank you. Thank you so much, Bala sir. அடுத்ததாக படத்தினுடைய லிரிசிஸ்ட், காதலை ரொம்ப அழகாகவும் வலியை ரொம்ப ஆழமாகவும் நமக்காக எடுத்து சொல்லியிருக்கக்கூடிய விவேகா சார். ஸோ ப்ளீஸ் எங்களுக்காக ஓரிரு வார்த்தைகள். இனிய இந்த முற்பகல் பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி. இப்போ நான் அங்கே உட்காந்துருந்தப்போ பக்கத்தில் ஹீரோயின் ரைட் சைடு உட்காந்துருந்தாங்க, லெஃப்டில் இவங்க வந்து உட்காரத்துக்கு வந்தாங்க. உடனே நம்ம பிஆர்ஓ வந்து இல்லை இல்லைங்க நீங்கள் அந்த சைடு கொஞ்சம் போய் உட்காருங்க, கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக அப்படின்னாங்க. நிறம் கலர் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத அவர் சொன்னதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நிறம் இந்த உலகில் மிக முக்கியமான ஒன்று. அது அந்த வார்த்தை எப்படி இவ்வளோ நாள் சினிமாவுக்கு டைட்டிலாக வைக்காமல் இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த உலகத்தை இத்தனை ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருப்பது நிறம்தான். ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்கலாம் வெள்ளையாக இருந்திருந்தான்னா அமெரிக்காவினுடைய சரித்திரமே மாறி போயிருக்கும். பண்ணை அடிமைகளாக போய் அங்கே ஆப்பிரிக்கர்கள் இருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், வெள்ளையாக இருக்கிறவன் நல்லவனாக இருப்பான், வெள்ளையாக இருக்கிறவன் ஏமாற்ற மாட்டான் என்கிற பொது புத்தி உருவாகி இருப்பதே இந்த நிறத்தின் பார்ப்பட்டது தான். இந்த நிறம் உலகத்தை வந்து தொடர்ச்சியாக ஆண்டுக்கிட்டு வருது. ஆப்பிரிக்கர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நிறத்தை தான் வந்து கொண்டாடுவாங்க. இப்போ வந்து அந்த அறைக்குள் விழுந்து ஆப்பிரிக்கா வானம்னு இந்திரன் தமிழில் ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லியிருக்கார், ஆப்பிரிக்க கவிஞர். அந்த கவிதைகள்லாம் பார்த்திங்கன்னா காக்கைகளை பற்றி இருக்கும். அவனுக்கு கருப்பாக இருக்கிறதுலாம் தன்னுடைய உறவு மாதிரி தோணும். காக்கைகளை புகழ்ந்து அவன் பாடிட்டு இருப்பான். கா என்னும் தன்னுடைய ஒளி பின்தங்கி விடுகும் அளவுக்கு வேகமாக காகங்கள் பறந்து சென்றன என்று எழுதியிருப்பான். அதே போல் இரவை பார்த்த உடனே இரவு நம்ம கருப்பு நிறத்தில் இருக்குது அப்படின்னு அந்த இரவை புகழ்ந்து கவிதை பாடுவான். ஒரு குழந்தை ஊதா நிற மையை எங்கோ ஊற்றி விட்டது, அதை விடியல் என்னும் தாய் மெல்ல மெல்ல துடைத்து கொண்டு போகிறாள் என்று ஒரு கவிஞன் எழுதியிருப்பான். அப்படி அந்த கருப்பை பற்றியும் அவர்களின் நிறத்தை பற்றியும் கொண்டாடுகிற
விஷயத்தை நாம் பார்க்குறோம். நிறம்ங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒன்று. இன்றைக்கி இந்த படத்தில் கூட பார்த்திங்கன்னா நிரந்தரம் இல்லா நிறம் நெஞ்சின் நிறம் என்று விஜய் எழுதியிருக்கிறாரு. ரொம்ப பிரமாதமாக இருந்தது அந்த பாட்டு. இந்த படத்தில் நான் ஒரு ஐட்டம் பாட்டு எழுதியிருக்கேன். மாமா வரையா வந்து காத்திருக்கேன் ரொம்ப ஓரியா அப்படின்னு சொல்லிட்டு. திரு இமான் அவர்களின் இசையில் நான் ஏராளமான பாடல்கள் எழுதியிருக்கிறேன். ஏறக்குறைய அவருடைய ஆரம்ப காலத்துலேருந்து நான் எழுதிட்டு வரேன். அவங்க அம்மா கையால் சாப்பிட்ட வெகு சில கவிஞர்களில் நானும் ஒருத்தன். பெரம்பூர் பேரக்ஸ் ரோட்டில் அவருடைய வீடு இருந்த காலத்துலேருந்து அவங்க வீட்டுக்கு போய் நான் சாப்பிட்ருக்கேன். அவங்க அம்மா பாசமாக என்னையும் ஒரு பிள்ளை மாதிரி பார்த்துருக்கிறார்கள். அப்படி இமான் அவர்களோட நான் தொடர்ந்து பயணித்து வருகிறேன். அவரோட ஐட்டம் சாங்னாலும் சரி, ஜிங்கனமணி எப்போ மாமா ட்ரீட்டு, மதுராஜ் எல்லாம் மச்சாந்தாண்டி, அப்படி தொடர்ச்சியாக அவரோட இந்த மாமா வாரியா மாதிரி மெல்லிசை பாடல் என்றாலும் விழிகளில் இனியவளே, வானே போன்ற பல பாடல்கள் தொடர்ச்சியாக அவருக்கு ஏராளமான பாடல்கள் எழுத்து வரேன். இமான் அவர்களோடு பணியாற்றுவது அவ்வளோ அற்புதமான அனுபவங்க. சிங்கர் கூட சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு அரை மணி நேரத்தில் அவங்கள பாட வச்சு அனுப்பிச்சிடுவார் அப்படின்னு. லிரிசிஸ்ட்டுக்கும் அப்படி தான், ஒரு சாய்ஸ்க்கு மேலே வேணாம்பார். சார் ஒரு பல்லவி ஒரு சரணம் போதும் சார், அதுக்கு மேலே நீங்கள் எழுத வேணாம்பார். நாங்கள் வந்து அதிகமாக ஆப்ஷன் கொடுத்து அதில் 2-3 திருத்தி மாற்றி அந்த மாதிரிலாம் இல்லாமல் வெகுளிதாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு சரணம் ஒரு பல்லவி மட்டும் கொடுங்க அப்படிம்பார். அதை மட்டும் கொடுப்போம், அதை ரெக்கார்ட் பண்ணவர் அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணோம். அது மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு இசையமைப்பாளர் திரு இமான் அவர்கள். அவரோட பணியாற்றியது ரொம்ப அற்புதமான அனுபவம். அதே மாதிரி பல்ராம் கிருஷ்ணா அவருடைய அந்த ட்ரெய்லரை பார்த்தவொடனே நான் மறந்து போயிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். நான் இமான் சார்கிட்ட சொன்னேன், அவ்வளோ அழகான எடிட்டிங்கு, சாபு சார் ரொம்ப பிரமாதமான எடிட்டிங்கு, அவள் பார்க்குறதுக்கே வந்து ஒரு மெச்சூர்ட் டைரக்டர் பண்ணுற ஒரு படத்துக்கான அத்தனை அறிகுறிகளும் கொண்ட ஒரு படமாக அந்த ட்ரெய்லரே நமக்கு வந்து தெளிவுபடுத்தியதை பார்க்கிறேன். அதே போல் தயாரிப்பாளர் அவர்கள் அவருக்கு அதே போல் முகேந்திராவை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல தமிழ் முகம், பெண்களுக்கெல்லாம் பிடித்த ஒரு அழகிய தமிழ் முகம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவருடைய மொழியும் நல்ல தென்னிந்திய தமிழ் அவருக்கு வருது. நிறைய ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ் ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, ஆனால் அவங்களால இந்திய தமிழை பேச முடியாது, கொஞ்சம் அந்நியப்பட்டு இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் இந்திய தமிழை கற்றுக்கிட்டு பேசுறது அப்படிங்கிறது, இந்திய தமிழ் பேசுறதுங்கிறது இந்த மக்களோடு ஒன்றி போக வழிவகை செய்யும் அப்படின்னு பார்க்குறேன். அதில் முகேன் ரொம்ப சிறப்பாக வந்துட்டுருக்காரு. அதே போல் கதாநாயகி மற்றும் இங்கே இருக்கிற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். படத்தினுடைய ஹிஸ்ட்ரியை தாண்டி உங்களுக்கும் இமான் சாருக்கும் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கும் போல். ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் இந்த கொலாபரேஷன் இன்னும் தொடரணும். மீண்டும் ஒரு பெரிய நன்றி உங்களுக்கு. தேங்க்யூ வெரி மச். ஸோ அடுத்ததாக இந்த படத்தில் ஒரு பெப்பி நம்பர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சார் கூட அதுக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்கிறதா சொன்னார். அண்ட் அந்த பெப்பி நம்பரில் பெர்ஃபார்ம் பண்ண ஸ்னேஹா, ஷீ இஸ் ஆல் த வே ஃப்ரம் மும்பை ஃபார் அஸ். ஸோ ஐ வுட் லைக் டு ஹியர் ஃப்ரம் யூ. எல்லாருக்கும் வணக்கம், ப்ரெஸ் மீடியாவுக்கு வணக்கம். I want to thanks to Nitin sir for having me here. It's amazing to be here. And I want to thanks to our very lovely director Krishna sir for this prettiest opportunity. And also thank you so much Shankar Master for this beautiful choreography. Because of you this song is looking fab. And also I want to congratulate to entire team of Neeram, because I know this film is gonna be super duper hit. So thank you so much. Nandri Vanakkam. ஃபுல்லாக பேசினா கூட அந்த நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இங்கே ஃபுல் நிறம் டீமோட இங்கே வந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா மீடியா இங்கே வந்த ரொம்ப நன்றி. ஆடியன்ஸ் இந்த படம் பார்க்குறதுக்கு நாங்கள் எல்லோரும் ரொம்ப எக்ஸைட்டட். ஸோ நீங்கள் எல்லாம் பாருங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி. நடிகராக இவர் அறிமுகப்படுத்துறதா இல்லை இந்த படத்தை கம்ப்ளீட்டாக ஷேப் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பர்சனாக அறிமுகப்படுத்துறதான்னு தெரியல. பட் ஆக மொத்தத்தில் இந்த படம் நடக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் நிதின் சத்யா சார். வந்து எல்லாருமே அவருடைய நேம் வந்து மென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஐ திங்க் இஸ் கோஆர்டினேட்டட் எவ்ரி திங் டுகெதர். ஒரு சப்போர்ட்டிங் பில்லராக இந்த படத்துக்கு நின்றுருக்காரு. அண்ட் அதை தாண்டி அவருடைய கேரக்டருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பில்ட் ஆயிருக்கு படத்தில். ஸோ ஐ வுட் லைக் டு ஹேவ் நிதின் சத்யா சார் டு டாக் அபவுட் த ஃபிலிம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் எல்லாருமே பார்க்குறேன்.
ஜென்சி, இன்ஃப்ளூயன்சர்ஸ், ட்விட்டர் மீடியா, ட்ரெடிஷ்னல் ஜேர்னலிஸ்ட், இன்றைக்கி வரைக்கும் என்ன பெரிய லெவலில் வந்து எனக்கு ஊக்குவிக்கிற ட்ரெடிஷ்னல் ஜேர்னலிஸ்ட் எல்லாருக்குமே வணக்கம். இந்த படம் வந்து ஒரு நட்பின் அடிப்படையில் நடக்கிற ஒரு படம். ஏன்னா ப்ரொடியூசருக்கும் டேரக்டருக்கும் ஒரு மிகப்பெரிய பாண்டிங். எனக்கும் பல்ராம் கிருஷ்ணாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ அதனால் வந்து இந்த படம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால் உருவாக்கப்பட்டு ரெடியான ஒரு படம். எல்லாருமே வந்து இதில் வந்து நிறைய உழைச்சிருக்காங்க, நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. முகின்லாம் வந்து அவுட் ஆஃப் தி வே போயிட்டு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல. எப்படின்னா டேட்டு கிடைக்காது, மலேசியா போகணும், வரணும். ஸோ பொருளாதாரமாகவும் இது வந்து சின்ன படம்னு சொல்கிறதா இல்லை பெரிய படம் சொல்கிறதான்னு தெரில. பட் இதை வந்து சின்ன படமாக தான் பிளான் பண்ணாங்க. பட் தேங்க்ஸ் டு ரவிக்குமார் காரு இந்த படத்தை வந்து பெருசாக பண்ணிட்டாரு. இன்னொன்று ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். கிருஷ்ணாவுக்கு வந்து இமான் சார் வந்து இது முழுக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக பண்ண ஒரு படம் தான். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து இமான் சார் வந்து மெனக்கெட்டுருக்கார். அவர் எல்லா படமும் மெனக்கெடுவார். ஆனால் இந்த படத்தை ஃபுல்லாக ஷேப்பாக கொண்டு வந்து வச்சிருக்கிறது வந்து இமான் சார் தான். ஸோ உண்மையிலே தேங்க்யூ இமான் சார். நீங்கள் இந்த எக்ஸ்ட்ரீமும் போகிறீங்க, அந்த எக்ஸ்ட்ரீமும் போகிறீங்க. அதனால் வந்து எல்லா சாங்ஸுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. என்டையர்லி தி கேஸ்ட் அண்ட் க்ரூ, சாபு நேஷ்னல் அவார்ட், ரொம்ப வருஷமான ஃப்ரெண்டு எனக்கு. இந்த படம் செட் பண்ணும்போது ஆரம்பிக்கும் போது வந்து என்னை ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்காக தான் கிருஷ்ணா கூப்பிட்டாப்புல. அப்போ நான் சொன்னேன் யாரெல்லாம் போட்டிருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்ற போது, சரி நம்மளுக்கு கொஞ்சம் இந்த ப்ரொடக்ஷனோட இன்வால்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும்ல, ஸோ அதனால் இவங்களை போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அவங்கள போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு அந்த சின்ன சஜஷன்ஸ் தான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவருக்கு படம் பண்ணிட்டு இருக்கப்பல நான் அவர்கிட்ட நடிச்சு நான் இந்த பக்கம் ஒரு சைடில் போயிட்டு நான் திருப்பி வந்தேன். அப்போ தான் சொன்னேன் இல்லை டேக் ஆஃப் ஆகி இன்னும் நல்லா வந்திருக்குன்றப்போ படம் பார்க்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டர் பண்ண ஒரு ஃபீலே இல்லை எனக்கு. அந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தான். கிருஷ்ணாவோட பிரச்சனைனா இன்னும் பெட்டராக பண்ணணும். நான் சொன்னேன் அடுத்தடுத்த படத்தில் பண்ணிக்கலாம், இந்த படத்தை இப்போதைக்கு கொண்டு போய் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான் இது எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணேன். இவங்க பாதி பேர் வந்து என் பேரை சொன்னாங்க அப்படின்னா வந்து அவங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணி கோஆர்டினேட் பண்ணதுக்காக தான் சொன்னாங்க. நீங்கள் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஃபீல் பண்ணிட போகிறீங்க. அதனால் எனக்கு சில வெல்விஷஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த படம் நல்லா வரணும், நிதின் சத்யா பல வருஷங்களுக்கு அப்புறம் திருப்பி ஒரு நல்ல நடிகனாக வந்திருக்கான் அப்படின்றதுக்காக அவுட் ஆஃப் தே கரூர்லேருந்து பாக்யராஜனா எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காப்புல. தேங்க்யூ வெரி மச் வந்து விஷ் பண்ணதுக்கு. இது இல்லாமல் தேங்க்ஸ் டு தி பிஆர்ஓஸ் இந்த படத்தை வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ எப்போவுமே டீம் ஏம் எனக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். சிங்கர்ஸ் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணணும். ஏன்னா பல ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ், பல ட்ரெய்லர்ஸ் பார்த்துட்டேன். நான் பார்த்ததில் வந்து பெருசாக சிங்கிங் நான் பார்த்ததில்ல. ஆனால் இன்றைக்கி அவங்க 2 பேருமே வந்து மூட மாற்றிட்டாங்க அப்படியே. ஸோ அதெல்லாம் உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ போத். மற்றபடி சங்கர் மாஸ்டர்லாம் நான் என்னுடைய ஆரம்ப காலத்துலேருந்து நான் வந்து நாங்கள்லாம் ஒன்றா டான்ஸ் ஆடுவோம். அவர் ஃப்ரண்ட் ரோல் ஆடுவார், நான் பேக் ரோல் ஆடுவேன். ஸோ அதனால் ஐ ஹாப்பி தட் ஹி இஸ் அ மாஸ்டர் டுடே. ஸோ ஒரு நல்ல படம், தரமான படம். இதோட பிளேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். இதோட பிளேஸ்மெண்ட் ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் தான் இதை ப்ளேஸ் பண்ண போகிறது. இதை எங்கே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறீங்கன்றது உங்கள் கையில் இருக்குது. நல்ல படம், ஒரு நல்ல டைரக்டர் உருவாக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதனால் ஐ ரிக்வெஸ்ட் திஸ் ஜென்ரேஷன், தி ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், ஆல் தி இன்ஃப்ளூயன்சர்ஸ், ட்விட்டர்ஸ், படம் பார்த்துட்டு கிவ் யுவர் ஹானஸ்ட் கமெண்ட்ஸ். ஒரு நல்ல தரமான படம். K2லேருந்து இன்னும் நிறைய படங்கள் வர்றதுக்கான வழியை நீங்கள் தான் வகுக்க போகிறீங்க. தேங்க்யூ வெரி மச். ஸோ மச் நிதின் சார். அடுத்ததாக இந்த விழாவின் நாயகன். எப்பயுமே வந்து இசைக்கு மொழி கிடையாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இசைக்கு ஒரு அடையாளம் உண்டு. ஐ திங்க் அதுதான் டி இமான் சார்னு நம்புகிறேன். இந்த படத்தில் வந்து எப்படி ஒரு தொகுப்பாளர் வந்து ஒரு நேஷனல் அவார்டு வின்னரோ, அதே மாதிரி இமான் சார் அவருடைய இசையே நமக்கு ஒரு பெரிய விருது மாதிரி. பட் அவரும் வந்து ஒரு நேஷனல் அவார்டு வின்னர்னு சொல்லும்போது அந்த நிறத்துக்கு இன்னும் வந்து ஒரு பெரிய ஒரு பேனர் கிடைச்ச மாதிரி இமான் சாரும் ஒரு பெரிய நேம். ஸோ அவர் வந்து அவருடைய டெடிகேஷன் அண்ட் ஃபுல் ஒர்க் இந்த படத்துக்காக கொடுத்துருக்கிறாரு. அண்ட் அவரால் தான் இந்த ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சும் கூட. ஸோ இமான் சார், யூ ஷுட் டேக் through the journey of நிறம். வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஃபஸ்ட் டைம் இன்ட்ரு ப்ரொடக்ஷன் வந்திருக்க K2 சினிமாஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ராஜேஷ் சார், யூ ஹாவ் அ பிரைட் லாங் வே அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்னும் நிறைய படிகள் இருக்குது. அது எல்லாமே வெற்றி பாதைகளாக அமைய நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன் சார். அண்ட் பல்ராம் கிருஷ்ணா அவர்கள், அவருக்கு இது முதல் படம். நிதின் அவர்கள் சொன்ன மாதிரி இது முதல் படம் மாதிரி இல்லை, நல்ல ஒரு தேர்ந்த இயக்குனர் திரைப்படம் மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய திரைப்படங்கள் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு
ஒரு க்ரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்ற ஜான்ராவில் எனக்கு 11ன்ற படம் தான் அமைஞ்சது தமிழ் தெலுங்குல. அண்ட் அதுக்கு பிறகு இந்த படம் அந்த மாதிரி ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லராக வந்தபோது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஓகே, வேறு ஒரு வென்யூ ஒன்று ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு. எப்போவுமே ஜென்ரல் வாட்சில் ஒரு ஓடிடியில் மோஸ்ட் வியூடு ஃபிலிம்ஸாக அதே மாதிரி பார்க்க விரும்புகிற திரைப்படங்களாக இருப்பது வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரைம் த்ரில்லர் இதை தான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் நான். அதுக்கப்புறம் ஹாரர், இது 2 தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஜான்ரா நான் வந்து விரும்பி பார்க்குறதுல. பட் ஹாரர் ஃபிலிம்ஸ் இன்னும் கரெக்டான ஒரு ஹாரர் ஃபிலிம் இன்னும் வரல. அதுவும் வந்தால் அது பயங்கரமாக உட்காந்து வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. அண்ட் இப்போ இந்த க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் இந்த க்ரைம் த்ரில்லர் ஒரு பாத் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கிறதுல எனக்கு அது கூடுதல் சந்தோஷம். அதில் நிறம் ஒரு நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லராக இருக்குன்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இதில் நடித்திருக்கும் நடிகர்கள் முகேன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மலேசிய தமிழர். அண்டு இங்கே நிறைய திரைப்படங்கள் நீங்கள் பண்ணணும் சார். அண்ட் உங்களுக்கு விவேகா அவர்கள் சொன்னது போல் யூ ஹேவ் த ரைட் அப்பியரன்ஸ் அண்ட் நடிக்கும் திறன் எல்லாமே இருப்பதுன்றதுனால ப்ரொடியூசர்ஸ்க்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்து அது எல்லாமே ஒரு பேக்கேஜ் தான். ஒரு ஆர்டிஸ்ட்ன்றது நாட் ஓன்லி பர்ஃபார்மன்ஸ் பீயிங் அவங்க ஒரு நல்ல ஒரு குட் புக்ஸ்குள்ளே வித் டைரக்டர் அண்ட் வித் த டீம் எல்லாம் இருப்பதும் இது எல்லாமே ஒரு பேக்கேஜ் தான். ஸோ அது எல்லாமே நீங்கள் இந்த திரைப்படத்தில் அந்த ப்ரொடியூசர்ஸ்க்கும் டைரக்டருக்கும் கொடுத்துருக்கீங்கன்றதில் சந்தோஷம். இன்னும் நிறைய திரைப்படங்கள் நீங்கள் பண்ணணும், தமிழ்லையும் பண்ணணும், வேறு எந்தெந்த மொழிகளில் உங்களுக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். வானம் இருக்குது, சிறகடித்து பாருங்கள். அண்ட் தானியா ஹோப் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்தை நடித்த பிரீத்தி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கொரியோகிராஃபர்ஸ் நிச்சயமாக இந்த படத்தில் இந்த நூதனா சாங் பண்ண சாய் மேம்க்கும் அண்ட் சார் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. அண்ட் ஸ்னேஹா, ஹார்ட்டி விஷஸ் டு யூ. உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சாபு அவர்கள் வந்து நிறைய திரைப்படங்கள் இப்போ பேக் டு பேக் ஒர்க் பண்ணுறோம். அண்ட் ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு எடிட்டர். அவர் ஒன்று எடிட் லாக் பண்ணி கொடுத்தாலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப க்ளீனாகவும் அண்ட் கன்வே பண்ண வேண்டிய ஸ்க்ரீன் பிளேயில் கன்வே பண்ண வேண்டிய கான்டென்ட் எதுவுமே மிஸ் ஆகாமல் ரொம்ப அழகாக கான்டென்ட்டும் டெலிவர் ஆகி அட் த சேம் டைம் அந்த ரன் டைமும் கரெக்டாக கிரிப்பிங்காக வைக்கக்கூடிய ஒரு சில தேர்ந்த எடிட்டர்ஸில் சாபு அவர்களும் ஒருவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ பேக் டு பேக் அகேன். அண்ட் விவேகா அவர்கள் அண்ட் பா விஜய் அவர்கள் 2 பேருமே இதில் சாங்ஸ் எழுதியிருக்காங்க. விவேகா சொன்ன மாதிரி இட்ஸ் அ லாங் ஜேர்னி. என்னுடைய ஆரம்ப கால திரைப்படங்கள்லேருந்து தொடர்ச்சியாக பாடல்கள் எழுதிட்டு வரவர். ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு பர்சன். அவர் சொல்கிறாரு, நான் நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்க மாட்டேன், நான் எப்போவுமே நிறைய ஆப்ஷன்ஸோ அதே மாதிரி சிங்கர்ஸ் கிட்ட திருப்பி இந்த மாதிரி டேக் எடுக்கிறதோ அது வந்து என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்னா, நான் ஒர்க் பண்ணுற கலைஞர்களோட அவங்கக்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி அவங்க தலை மேலே வைப்பேன். அதுதான் ரொம்ப ரொம்ப கனமானதுன்னு நம்புகிறேன் நான் இத்தனை வருஷமாக. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி அவங்களுடைய தலையில் வைக்கும் போது, இது உங்கள் பாட்டு, இதில் உங்கள் பேர் தான் வரப்போகுது, இது உங்கள் பாடல், இது நீங்கள் தான் பாட போகிறீங்க, இது உங்கள் பேர் தான் தாங்க போகுது, நீங்கள் அதுக்கு உண்மையாக இருந்துருக்குங்கன்னு மட்டும்தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதை வந்து இதில் பக்கமாக நம்மளுக்கு பைபிள் மாதிரி ஆப்ஷன் எழுதி கொடுக்கறது இல்லை விஷயம். ஒரு பல்லவி ஒரு சரணம் தான் ஒரு பாட்டில் வரப்போகுதோ, இல்லாட்டி ஒரு பல்லவி 2 சரணம் தான் பாட்டில் வரப்போகுதுன்னா அதுக்கு நீங்கள் வந்து அழகாக அதை வந்து கோர்த்து கொடுங்க. இப்படி தான் ஆரம்பிக்கணும் பாட்டு, இப்படி தான் 2வது வரி இருக்கணும், இப்படி ஒரு வரியோ இப்படி ஒரு வார்த்தையோ இந்த சூழலுக்கு இதை விட சிறப்பாக யோசிக்க முடியாதுன்ற ஒரு அது நீங்களே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒன்று கொடுங்க அப்படின்றதுக்காக தான் விவேகா சார்ட்ட அதை வந்து சொல்லுவேன். 10 ஆப்ஷன் இதில் அதுலேருந்து ஒன்று இங்கே 2 எடுத்து ஒரு பாட்டுக்குள்ளே போடும்போது அது வந்து ஏதோ கொஞ்சம் சரியாக வராத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அதில் ஒரு தொடர்ச்சி இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு எப்போவுமே இருக்கும். அந்த தொடர்ச்சியான விஷயம் அந்த பாடலாசிரியர் அந்த பாடலை செய்வது போல் வேறு யாரும் அதை வந்து தாங்க முடியாதுன்னு நான் தினமாக நம்புறேன் நான். ஸோ அதனால் விவேகா அவர்கள்ட்ட வந்து எப்போவுமே அதுதான் சொல்கிறேன், நிறைய எழுதாதீங்க, கொஞ்சமாக எழுதுங்க, அதை ரொம்ப சிறப்பாக எழுதிடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லுவேன் நான். அண்ட் இத்தனை ஆண்டு காலமாக நிறைய பாடல்களை வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு, இன்னும் நிறையா ஒர்க் பண்ணுன்ற ஆசையும் இருக்குது. அண்டு ஒரு சில லிரிசிஸ்ட் தான் வந்து டைரக்டர்ஸோடையே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அது வந்து அந்த ஒர்க்கிங் ஸ்பேஸை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஆக்கி கொடுப்பாங்க. சில பேர் வந்து இன்னும் அது லிரிசிஸ்ட் மட்டும் இல்லை, அது ஜென்ரலாகவே டெக்னீஷியன்ஸ் தான் ஃபோனை போட்டால் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது இல்லையா. அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது விவேகா பொறுத்த வரைக்கும். இப்போ ஃபோனை போட்டாலும் எடுப்பார், அதுக்கு வந்து ஒரு பதில் சொல்லுவார், கரெக்டாக டைமுக்கு வந்து சாங் கொடுத்துருவார். இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. அதனால தான் எத்தனை வருஷம் சார், 25 வருஷம் இருக்குமா? ஈஸியாக 25
26 இயர்ஸ். ஸோ 26 இயர்ஸாக ஒருத்தர் லிரிசிஸ்ட்டாக இங்கே இருக்காருன்னா அது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. அதுக்கு வாழ்த்துக்கள் சார். அண்ட் சான் சொன்ன மாதிரி ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருந்தது. அண்ட் but really enjoyed your speech and I enjoyed your work also in the film. My wishes to you, and you have a long way to go. And the colors and then the color scheme you used in the film, it was really nice, and I love the DI part of it also. So hearty wishes to you. And total team என்னுடைய நன்றி. நிதின் சார், நீங்கள் நிறைய பேர் இந்த படத்துக்காக கோஆர்டினேட் பண்ணி பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ரொம்ப அழகாகவும் நடிச்சிருக்கீங்க. உங்களுடைய பெரிய பாசிட்டிவே உங்களுடைய கண்கள் தான், உங்களுடைய அழகான கண்கள் தான். ஸோ அந்த கண்களே வந்து 1000 எமோஷன் சொல்லுது. ஸோ அப்படி தான் திரைப்படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ணும்போது இந்த மனுஷனுக்கு மட்டும் உடம்புக்கு ஒர்க் செய்ய தேவையில்ல, கண்ணுக்கு மட்டும் கரெக்டாக பார்த்து அந்த எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணிட்டா போதுன்ற மாதிரி தோணும். ஸோ தேங்க்யூ சார், உங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்கு ரொம்ப நன்றி. யாராவது பேர் விடுபட்டிருந்ததுன்னா தயவு செய்து மன்னிச்சுங்க. அண்ட் நீங்கள் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்க ஸ்ரீனிஷா அண்ட் பிரவஸ்தி வந்து ஃபஸ்ட் டைம் சாங் பாடியிருக்காங்க. ஷீஸ் ஃப்ரம் ஹைதராபாத். அப்புறம் ரீசெண்டாக ஒரு பிக்சர் அனுப்பிச்சாங்க, அதை பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன். வீட்டிலலாம் காமிச்சேன் நான். ஏதோ எந்த சீசன்மா சூப்பர் சிங்கர் இட் வாஸ் ஜூனியர் 4 அப்போ போயிருக்கிறாங்க. அப்போ வந்திருக்காங்க, இத்தினோண்டு பாப்பாவாக வந்திருக்காங்க. அப்போ நான் போயிருக்கேன் போல இருக்குது. அப்போது ஒரு பிக்சர் வந்து ஷேர் பண்ணாங்க, எனக்கு பார்த்து ஷாக் ஆகிடுச்சு. ஓகே, நம்மளுக்கு வயசாகுது போல இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக வாழ்த்துக்கள். அண்ட் யூ ஹேவ் அ லாங் வே டு கோ. காட் பி வித் யூ. அண்ட் ஸ்ரீனிஷா, உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் யூ ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர். அண்ட் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டுமா. நன்றி. அண்ட் வந்திருக்க ப்ரெஸ் ஊடக நண்பர்கள், இத்தனை ஆண்டுகளாக எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க அனைத்து நண்பர்கள், ஒவ்வொரு கேமராக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கங்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் இமான் சார். அது என்னவோ தெரில, நீங்கள் பேசும்போது அந்த ரிதம் ரொம்ப அழகாக இருக்குது, கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு மெலோடி கேட்குற மாதிரி இருந்தது. பட் எனிவேஸ் தேங்க்யூ வெரி மச் இமான் சார். அடுத்ததாக படத்தினுடைய இயக்குனர், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒரு விஎஃப்எக்ஸ் டிரெக்டர் இவர் அப்படின்னு. இவருடைய புது தொடக்கம் ஒரு இயக்குனராக வலம் வரக்கூடிய ஒரு முதல் முறை இதை பண்ணும்போது கதையில் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் ரொம்ப அழகாக நமக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்காரு அப்படிங்கிறது நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. அவருடைய நியூ வெஞ்சரில் ஐ திங்க் ஹி ஹஸ் மேட் தி பெஸ்ட் அவுட் ஆஃப் வாட் ஹி ஹஸ் காட். அண்ட் காஸ்ட்டுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் செஞ்சுருக்கிறாரு, நம்ம அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. ஸோ ஹீ ஹேஸ் டு டாக் அபவுட் த ஜர்னி. ரொம்ப முக்கியமாக இந்த படத்துலேருந்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது இயக்குனராக நீங்கள் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். So I would like to welcome Balram Krishna அவர்கள், the இயக்குனர் of the film. Big paper. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்துட்டுருக்க எல்லா ஸ்ப்ரெஸ் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூப், எனக்காக இங்கே வந்து இந்த படத்துக்கு வந்த இந்த ஸ்டேஜில் நிற்கிற எனக்கு இயக்குனராக வந்து நின்னது வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதை வெற்றிகரமாக எடுத்து போய் சேர்க்கக்கூடிய உங்களுக்கும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, கடவுள், குலதெய்வம், எனக்காக இத்தனை வருஷம் காத்துட்டு வந்து இவ்வளோ வருஷம் வந்து இந்த ஸ்டேஜில் நிற்க வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண இயற்கை எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ். இந்த நிறம் இசை வெளியிட்டு விட்டால் இது மட்டும் இல்லை, விஎஃப்எக்ஸ் கலைஞராகவோ இல்லை சன் டிவிக்கு நான் ஒர்க் பண்ணி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்ருக்கிறத விட இப்போ டேரக்டர் அங்கே வந்து நிற்கும்போது பெருமையாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் ப்ரெஸ் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ், யூடியூபர்ஸ், நீங்கள் நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணுறீங்க. பட் சில நேரத்தில் நிறைய டேரக்டர்ஸையும் புது டேரக்டர்ஸையும் எடுத்து வந்து காட்டுறீங்க. அது நல்ல படமில் இருந்தால் பெருமையாக பண்ணுறீங்க. அது அந்த படத்தில் இந்த நிறம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த நிறம், வை நிறம்ன்றது நாட் ஜஸ்ட் அ கலர். சார் சொன்ன மாதிரி இட்ஸ் அ கலர் ஆஃப் த ஹியூமன் பீயிங். உங்களுக்குள்ள ஒரு கலர் இருக்கலாம், என் உள்ள ஒரு கலர் இருக்கலாம், பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் ஒரு கலர் இருக்கலாம், பசங்களுக்கு ஒரு கலர் இருக்கலாம், போய் சொல்லலாம். அந்த நிறத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறோம்ல. இந்த கேரக்டரில் இருக்க எல்லாரோட நிறமும் ஒவ்வொரு இதுக்கும் மாறி மாறி வரும். ஸோ இட்ஸ் கால் நிறம். அதாவது இதுக்கு ஒரு டேக்லைன், கெமிலியன் கலர் மாறுன்னுவோம். பட் மனுஷங்க ஃபாஸ்ட்டாக மாறுறாங்க கெமிலியனோட. அதுதான் நிறம். எந்த விதத்தில் மாறுறாங்க, என்ன மாறுறாங்கன்றது தான் ஸ்க்ரீன் ப்ளே.
ஸோ அதை நோக்கி போகுது. ஸோ ஹீரோ இஸ் நிறம், அவ்வளோதான். ஸோ அதை நோக்கி தான் வருது. இது எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். டெய்லி நடக்கிற சண்டைங்களுக்கு, அப்புறம் எனக்காக ஹெல்ப் பண்ண என் ஃபேமிலி, என் ஒய்ஃபு, எனக்காக இன்வெஸ்ட் பண்ண ஜெயன்னார், அதுக்கப்புறம் யூஎஸில் இருக்க வம்சி, என் மாமனார் ரவிக்குமார், அப்புறம் சசி நாயர் அண்ட் ராஜேஷ் எல்லாம் சேர்ந்து வை நாட் வில் ப்ரொடியூஸ் அண்ட் மேக் அ சிம்பிள் குட் மூவின்னாங்க. ஸோ இட் ஹேப்பன். ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ். அண்ட் ஐ ஹோப் இது வந்து நான் நினச்சது எடுத்துட்டோம். கரெக்டான பிளேஸ்மெண்ட்டு. ஆஸ் நிதின் ஹஸ் கம் வித் மீ. பாம்பேயில் வி ஹேவ் சம் கனெக்ஷன் வித் co-producer ராஜேஷ், வெரி குட் கனெக்ஷன். ஸோ த்ரூ தெம் நெக்ஸ்ட் படம் போகிறதுக்கு லெட்ஸ் கோ செய்யணும்னா தென் வி ஸ்டார்டட் ஓகே வில் டூ நெக்ஸ்ட் K2னா எல்லா ஃபேமிலியும் எல்லோரும் உட்காந்து பார்க்கக்கூடிய படங்களாக வரும். அதுக்குண்டான இதுக்கு எல்லாம் பண்ணிக்கலாம். ஃபண்ட்ஸ் இஸ் நாட் இஷ்யூ. நல்ல கண்டென்ட் கொடுக்கணும். கண்டென்ட் கொடுத்தா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ வர்றதுக்கோ இருக்காங்க. இட்ஸ் நாட் அபவுட் த பேக்கேஜ். யாரோ சொன்னாங்க பேக்கேஜ்னு. பேக்கேஜ் இஸ் நத்திங் பட் என்டர்டெயின்மெண்ட். உட்காரவங்களை ஏமாற்ற தெரியணும், உண்மையாக ஏமாற்ற தெரியணும். இது பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட் போட்டிருக்கு. அது தேட்டரில் போய் பாருங்கள், என்ன ஏதுன்னு சொல்லிட்டிங்கன்னா அது சஸ்பென்ஸ் போய்டும். ஸோ நீங்களாக பார்த்து இது பண்ணணும். ஸோ இதில் நிறைய பேர் தேங்க் பண்ணணும். மெயினாக இமான் சார் கதை சொன்னோன்னே ஓகேன்னாரு, பிடிச்சிருக்கு. அதே மாதிரி சாங் கொடுக்கும்போதும் ஒவ்வொரு சாங்கும் ஹீ டுக் டைம். சார் 2 நாள்லாம் வராது, 3 நாளில் வராதுன்னாரு. சார் யூ டேக் யூர் டைம், லேட்டானாலும் பரவாயில்ல, வில் ஹாவ் அ குட் ஷெடியூல் மாற்றிக்கலான்னு. ஒவ்வொரு சாங்குக்கும் வி ஹேட் அ கேப். வி கலர்ஃபுல்லான சாங்ஸு, இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸு. சிங்கர்ஸும் சரி, லிரிக்ஸ். விஜய் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, அவர் வரல, எனக்கு வந்துட்டுருக்கேன்னாரு. ஸோ அவரும் எல்லாருக்கும் ஒரு துரோகம் இருக்கும். அந்த துரோகம் வந்து நிறம் பாட்டில் காமிச்சிருக்கோம். இந்த படத்தோட துரோகம் தான் அது. எல்லாருக்கும் இருக்கும் துரோகம். அது விஜய் சார் சொல்லும்போது சார் எனக்கும் துரோகம் இருக்குது சார், ஃபீல் பண்ணி எழுதிட்டாரு. இமான் சாருக்கும் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். உங்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்கும், எறும்பு கூட இருக்கும், யானைக்கு இருக்கும், எல்லாருக்கும், லிவிங் ஹியூமன் எல்லாருக்கும் இருக்கும். அது அப்படியே எல்லாருக்கும் வந்து இந்த டியூன் போடும்போது அவருக்கு வந்துச்சு, லிரிக் போடும்போது அவர்கிட்ட வந்துச்சு, அதை பாடுற அவங்களுக்கும் வந்திருக்கும். என்ன பார்த்துங்க, அது கேட்குற உங்களுக்கும் வரும். என் ப்ரொடியூசர் அது மாதிரி நிறைய பேர் துரோகப்பட்டிருப்பார். ப்ரொடியூசர் எல்லோரும் அதை போட்டு ரிவைண்ட் பண்ணி கேட்டுட்ருக்காரு. இல்லை அந்த இது நல்லாயிருக்கு, இந்த இது நல்லாயிருக்கு. இட்ஸ் நாட் அபவுட் த சும்மா படத்துக்காக வைக்கல. இந்த படத்தில் 6 பேருக்கோ 7 பேருக்கோ உண்டான அந்த கேரக்டர்ஸில் துரோகம் நடக்கிறது, அம்மா பொண்ணு ஏமாத்துறது, அப்பா பொண்ணு ஏமாத்துறது நடக்கிறது, பொலிட்டிஷியன்ஸு. ஸோ நிறைய இருக்கும். நமக்கு தேவைக்காக போய் சொல்கிறது, இன்றைக்கி இது கிடைக்கலன்றதை கிடைக்கும் நினச்சிட்டு போய் போகிறது. எதிர்பார்ப்பு வந்து எதிர்பார்க்காம போகும்போது ஒரு துரோகம் நடக்கிறது வந்து ஏற்றுக்கலாம். ஆனால் கெம்லியன் மாதிரி மனசு மாதிரி அந்த எடுக்கிறது அந்த கதைக்கு உண்டான கதை. ஸோ அந்த சாங்கும் எல்லாமே 4 சிச்சுவேஷனுக்கு எதுவுமே திணிக்கலை. ஐட்டம் சாங் எல்லாம் சொன்னாங்க. அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த போலீஸ் வந்து கூப்பிட்டு போவார். ஸோ இட்ஸ் நாட் அன் ஐட்டம் சாங். அந்த கதைக்கு தேவையான கதை ஃப்ளோவில் வருது. அதே மாதிரி அந்த லவ் சாங் அதே மாதிரி தான். இப்போ பேக்கேஜுக்காக வைக்கல. ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் 2 hours 8 minutes to 2 hours 8.5 minutes வரும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் டு எண்ட் படம் போகிறதே தெரியாது. ஹைப்பர் லிங்க் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கிறிஸ்டோஃபர் நோலன் ஸ்டைல். அந்த ஸ்டைலில் தான் இந்த ப்ளே இருக்கும். ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும், ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும் இருக்கும். பீட்டர் ஜாக்சனு அவங்க படம்லாம் பார்த்து தான் நமக்கு கொஞ்சம் இன்ஸ்பயர். இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். வென் ஐ சாட் வித் சென்டானியோ கதை சொன்னோம். நான் ஒரு 3 வருஷம் முன்னாடி அவர்கிட்ட நிறைய கதை டிஸ்கஷனில் இருக்கும்போது 16th version ஐ திங்க் ஐ லாக்ட் இட். கரெக்ட் சார்? 16th version ஐ திங்க். எல்லா வருஷமும் வருவாங்க, டீம் வருவாங்க, நிறைய டீம் வருவாங்க. என்ன நான் சொல்கிறேன் வச்சுக்கவே மாட்டேங்கிறீங்க, போயிடுவாங்க. ஏன்னா அந்தந்த சீனுக்கும் எது பிடிச்சிருக்கோ அது மொத்தம் தான் வச்சு லாஸ்ட்டாக லாக் பண்ணோடனே டிஓபி வரும்போது கதை கேட்டு பிடிச்சி போய் ஹி கேம் வித்தின் 10 days ஹி கேம் ஃப்ரம் UK. இல்லை வந்து வி ஒர்க் ஃபார் 6 months ஃபார் ப்ரீ ப்ரொடக்ஷன், ஸ்டோரி போர்ட்ஸு, கலர்ஸு இதெல்லாம் பண்ணும்போது எல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க, என்ன இதெல்லாம் இப்போ இன்னும் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. இல்லை வி நீட் அ பர்ஃபெக்ஷன்னு வி ஹேட் அ ட்ரையல் ஷூட், அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா ஃபைனலாக ஆடியன்ஸ் பார்க்கும்போது ஹவு மச் யூ ஸ்பெண்ட் ஃபார் த மூவி அதர் தென் த ஃப்ரேம் அது பார்க்க மாட்டாங்க. அந்த கண்டென்ட்டுக்கு நீங்கள் என்ன என்ன கலர்ஸ் கொடுத்த, பிராண்டிங் கிளாத்ஸ் கொடுத்தீங்களா, அந்த கலர் அதுக்கு செட் ஆச்சா, எமோஷன் சொல்லிச்சான்றது நானும் அவரும் பேசி அது ஸ்டோரி போர்ட் போட்டு காஸ்டியூமர்கிட்ட உட்காந்து ஆர்ட் டைரக்டர்கிட்ட உட்காந்து ஒன்ஸ் எல்லா ஃபைட்டும் நடந்துச்சு. ஷூட்டில் வந்து எல்லாருக்கும் என்ன ஷாக்னா 2-3 நாள் முன்னாடி வந்துட்டு என்ன இவங்க சண்டையே போட மாட்டேங்கிறாங்க, இவங்க ஓகேன்றான் எடுத்துடுறான் சண்டையெல்லாம் அங்கே 4 செவத்துக்குள்ளே முடிஞ்சு போச்சு.
எல்லாருக்கும் இப்போ பிடிச்சி முடிச்சு அங்கே போனோம், ஃப்ரேம் வச்சோம், ஷோகன் பார்த்தோம், நிறைய மானிட்டர்ஸ் இல்லை. எங்களுக்கு என்ன வேணும்னு தெரியும், எந்த இடத்துல என்ன கேமராஸ் யூஸ் பண்ணணும். இட் வாஸ் ஆல் ஃபில்டர் பண்ணதுனால யூ ஆர் ஏபிள் டு கெட் த இமோஷன்ஸ். அண்ட் இன்னொன்று மெயினாக விஎஃப்எக்ஸ் டைரக்டராக இருக்கும்போது இமேஜ் வேணால் நீங்கள் கொடுக்கலாம், நல்ல இமேஜ் கொடுக்கலாம், பட் நல்ல இமோஷன் கொடுத்தா நல்ல சினிமாவை கொடுக்கலாம். ஸோ அந்த இமோஷனுக்கு தான் வி ஆல் ஒர்க்டு ஃபார் த ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், டிஓபியாக இருக்கட்டும். இமான் சார் வந்து இதுக்கு அழகாக மெழுகேற்றினார். ஃபஸ்ட்டு வந்து ஷூட் போட்டு வந்தோடனே டிஐ முடிச்சுட்டு வந்தோடனே ஹி ஹாஸ் கிவன் த எடிட்டட் வெர்ஷன், டிஏ வெர்ஷன். ஒன்ஸ் இமான் சார் ஆர்ஆர் வந்தோடனே சவுண்ட்ஸில் பார்க்கும்போது இட் பூஸ்ட். அந்த இதுக்கு டெம்போவாக இருக்கட்டும், ரீரெக்கார்டிங்காக இருக்கட்டும், அதோட அப்படியே ஃபீல் இருக்கும். அந்த டைம் போகிறதே தெரில. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன், நாட் ஒன்று ஃபஸ்ட்டு படம் இருக்கிறது இல்லாமல் நான் சொல்கிறேன்றதுனால இது நல்லா இருக்குது நல்லா இல்லை உங்கள் மனசுக்கு படும்ல, நல்லா சொல்லுங்கள், நல்லா பண்ணுங்கள். எல்லோரும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் யாராவது விட்டுருந்தேன்னா பரவாயில்ல, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது. இன்னும் நிறைய ஸ்டேஜஸ் போகணும். ஏன்னா சின்ன வயசில் நம்ம இதை நம்பி வரும்போது லைஃப்பை தொலைச்சிட்டு உட்காந்துட்ருக்கோம். சினிமான்னு நிறைய இப்போ ஐடி ஜாபுக்கும் ஏதோ போயிருந்தோன்னா வி குட் ஹவ் ஏர்ன் மணி, வி குட் ஹவ் ரிட்டையர்ட். வி ஆர் ஸ்டார்டிங் அவர் லைஃப் நவ். ஸோ இந்த லைஃப்பில் தொலைச்ச எக்ஸ்பீரியன்ஸை ஹவ் யூ ஆர் கோயிங் டு ஷோ கேஸ். காண்டவம் பண்ணியத்தில் எல்லாமே கொடுத்துருக்கான் கடவுள். இனிமேல் கொடுக்க வேண்டியது ஒன்லி த ஜேர்னி ஆஃப் மூவி. அது ஃபஸ்ட் மூவியில் இது ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் நம்ம என்னென்னலாம் நம்ம யோசிச்சு வச்சுருக்கோம், அடுத்தடுத்த படங்கள் யோசிச்சு வச்சுருக்கோம், தட் ஆல் வில் பி இம்ப்ளிமெண்டட் வெரி சூன். ஏன்னா அதெல்லாம் ரெடியாக இருக்குது. அந்த ஒரு படம் பண்ணி வர வரைக்கும் தான் அந்த ஸ்ட்ரகிள். அந்த ஸ்ட்ரகிள் விசிட்டிங் கார்டை அவங்கக்கிட்ட போயிட்டு பண்ணும்போது வில் பி டூயிங் ஒன்லி மூவிஸ். சினிமா பண்ணுறவங்க சினிமா தான் பண்ணுவாங்க, வேறு எதுவும் எடுத்து போய் ஒன்றும் பண்ண தெரியாது. ஆனால் எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி என் ஃபேமிலி பிஸ்னஸ் இருந்ததுனால அங்கேயும் பார்த்துக்கிட்டு இதையும் பண்ணதுனால மல்டி டாஸ்கிங் எனக்கு கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே ஒத்து போயிடுச்சு. என்னை அப்பா அம்மா இங்கே இல்லை, அவங்க மேலேருந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்புறம் அடையாரம் அந்த பொண்ணு, அப்புறம் எனக்கு அம்மாவோட அண்ணன் முறை வேணும், வர முடியல இன்றைக்கி, கொழம்பு போயிட்டார். ஸோ அதே மாதிரி தான் அனூப் சார் ஃபஸ்ட்டு படம் நானும் அவரும் பண்ணும்போது மெடிமெக்ஸ், ஹி ஆல்சோ பிளஸ், ஹி இஸ் ஆல்சோ நாட் தேர், ஹில் கம் இந்த செலிபிரிட்டி ஷோ. ஸோ தேர் ஆர் பிளென்டி ஆஃப் நிறைய பேர் இருக்குது சொல்ல. அந்த ராணிப்பேட்டில் இருக்கும்போது ஐ திங்க் கேம் ஃப்ரம் சினிமா. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, என்ன சினிமான்னு போனால் ரொம்ப கஷ்டம்டா அது எதுன்னாங்க. பட் ஐ ஏர்ன் எக்ஸ்பீரியன்ஸ். சன் நெட்வொர்க்கில் இருக்கும்போது போஸ்ட் ப்ரொடக்ஷன் கற்றுக்கிட்டோம், எடிட்டிங் ஸ்டூடியோ வச்சுருந்தோம், டப்பிங் ஸ்டூடியோ வச்சுருந்தோம், யூஎஃப்எக்ஸ் ஸ்டூடியோ வச்சுருந்தோம், சூப்பர் ஃபைன் ஒரு சீரியஸ் பண்ணோம். சரி அதெல்லாம் பண்ணிட்டு தான் லாஸ்ட்டாக வந்து டேரக்டர்ன்ற அவதாரத்துக்கு வந்து உள்ளே உட்காரும்போது இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து இப்படி வராது அப்படி வராதுன்னோம். எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணது டிஓபி. வாட் ஆர் டூயிங் இஸ் கரெக்ட், இதுதான் ப்ரொசீஜர், யூ ஃபாலோ திஸ். ஹி ஸ்டுட் வித் மீ, வி டிட், நினச்சதை எடுத்தாச்சு. ஐ ஹோப் யூ ஆல் வில் என்ஜாய். அண்ட் நிதின் சத்யா அண்ட் ரொம்ப நாள் சண்டை போட்டுக்கிட்டோம், நல்லா வரும் இதாக வரும்னு. சரி இதை வந்து அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணி ப்ரொடியூசர் அவரும் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. ஸோ பாம்பே சப்போர்ட் இருக்குன்றதுனால வை டோன்ட் யூ டூ வில் கோ வித் திஸ் நெக்ஸ்ட் மூவிஸ்க்கு பெருசாக பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் வில் நாட் பி நெவர் பி அ ப்ராப்ளம் அன்லெஸ் யூ ஹேவ் அ குட் கண்டென்ட். தேர் ஆர் பிளென்டி ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். கரெக்டான டீமு கரெக்டான இது பண்ணால் வந்துடும். ஸோ டூ யுவர் ஜாப். Don't see your graph value 100 crores 200 crores பார்க்க வேண்டாம். Just do what content wants, you will be succeed. ஸோ அதை நம்பி தான் பண்ணியிருக்கேன். Thank you all. I hope you all will enjoy. Thanks a lot. Support me and support the Niram. Thank you. இப்போ ஹீரோவாக பார்க்க இருக்கோம். ஸோ முகன், யூ ஷுட் டெல் அஸ் இந்த நிறம்ல உங்களுடைய நிறம் என்னவாக இருக்கும்? தேங்க்யூ கல்யாணி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி வருகை புரிந்திருக்கும் பத்திரிகை மீடியா நண்பர்கள், ஊடக நண்பர்கள், உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கீங்க. என் மேடையில் இருக்கிற அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் பிரசாத் லேப்பில் இன்னொரு படத்தோட ஆடியோ லான்ச். நிறம் சார் சொன்ன மாதிரி தான், நிறம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு நிறம் இருக்கும். அதை பேஸ் பண்ணி வந்த ஒரு க்ரைம் த்ரில்லர் தான் இந்த படம். கண்டிப்பாக படம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு முன்னாடியில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். சார் ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணா சாருக்கு தான். சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் கிருஷ்ணா சாரை மீட் பண்ணுறப்போ வந்துட்டு அவர் எனக்கு கதை சொன்னார். கதை சொல்லிவிட்டு செகண்ட் சிட்டிங் போனோம், சில சேஞ்சஸ் இருந்துச்சு. தேர்ட் சிட்டிங் போனோம், அப்போவே வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ். எந்த டைம்லேயும் வந்து ஒவ்வொரு சேஞ்சஸும் ஒன்றோட ஒன்று பெட்டராக தான் இருக்கும். யாரோ சொல்லியிருந்தாங்க சார் வந்து ஆல்வேஸ் வாண்ட் டு டூ பெட்டர்னு. ஸோ அந்த மாதிரி பெட்டரான விஷயத்தை தான் கொண்டு வந்து இந்த கதையில் சேர்த்துருக்காரு. எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க இந்த படத்தில், நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. அவர்கிட்ட பேசுகிறப்போ வந்து ஆக்சுவலி என்னென்னா ஒரு டைரக்டர் சார்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்காது. ஒரு சொந்தக்காரங்க வீட்டில்
இந்த மாமா சித்தப்பா பெரியப்பாப்பில் இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஃபீல்டில் தான் பேசிக்குவோம். அவர் நல்ல அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் அவர். இன்னும் நிறைய திரைப்படங்கள் வந்து அவர் பண்ணணும், நிறைய வெற்றி பாதைகளில் போகணுன்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். சார், ஆல் த வெரி பெஸ்ட் சார் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். அண்ட் சாந்தோனியோ சார், தேங்க்யூ. மோஸ்ட்லி இங்கிலீஷ் தான் பேசுவார், தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவார், நான் க்யூட்டாக இருக்கும். ஸோ செட்டில் வந்து ரொம்ப சீரியஸாக இருப்பார் ஆக்சுவலி. சில டைம்லலாம் வந்து ஷூட் போகிறப்போ வந்து அவருக்கு வந்து எப்படின்னா, நம்ம மொபைல் பாய்க்கிறோம், மொபைல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து we need to use it certain time. ஸோ அந்த சீனில் நம்ம போயிட்டோம்னா நம்ம மொபைல் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. வி நீட் டு கான்சன்ட்ரேட், அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அந்த மூட்லேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லுவார். நிறையா இடங்கள் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு, என்னென்ன ஆங்கிள் செட் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நடிச்சும் காமிச்சிருக்காரு. ஸோ சாந்தோனியோ சார், தேங்க்யூ ஸோ மச். ஹானர் டு ஒர்க் வித் யூ சார். அண்ட் இந்த படத்தோடைய ஏடிஸ் அவங்க எல்லாருக்குமே இந்த வேலையில் நன்றி சொல்லிக்கிறேன். சில பேர் வந்திருக்காங்க, இன்னும் சில பேர் வர முடியல நினைக்கிறேன், தவிர்க்க முடியாத காரணம். ஸோ அவங்களுக்கும் இந்த வேலையில் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு படம் உருவாகிறதுக்கு வந்து எல்லா டெக்னீஷியன்ஸோட காரங்களும் வந்து ஒன்றா சேர்ந்தால் தான் ஒரு படத்தை சிறப்பாக நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அந்த வகையில் அவங்க எல்லாருக்குமே நன்றி. இந்த விழாவோட கதாநாயகன் இமான் சார், தேங்க்யூ சார். ஏன் தேங்க்யூ சொல்கிறேன்னா, எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ நான் வந்து என்னோடய சொந்த ஊர் மலேசியா சார். ஸோ நாங்கள் நிறையா படங்கள், நிறையா பாடல்கள், நிறையா பாடலாசிரியர்கள், நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து நாங்கள் எப்பயுமே ரசிப்போம். ஸோ அந்த வரிசையில் வந்து ஸோ இமான் சார் வந்து ஒரு பிகஸ்ட் இன்ஸ்பிரேஷன், நாட் ஓன்லி ஃபார் மீ, ஃபார் ஆல் ஆஃப் த பீப்புள். நிறைய பேருக்கு உங்களை வந்து நேரடியாக சந்தித்து உங்களோட மியூசிக்கில் நான் திரைப்படம் நடிப்புன்னு எதிர்பார்த்ததில்லை. பட் அந்த வாய்ப்பு அமைஞ்சதுக்கு ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். என்ன நிதின் சத்யானு, எனக்கு வந்து அவர் வந்து ஆக்சுவலி நிறைய படங்களில் பிடிக்கும். அதில் மெயினாக வந்து சொல்லலாம்ல, படம் பேர்லாம் சொல்லலாம்ல. ஸோ எனக்கு 6,28,000 அதெல்லாம் வந்து லெஜெண்டு கேட்டகரி. ஸோ அதில் வந்து நான் இந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கும். இவரோட கேரக்டர் வந்து எப்பயுமே பார்த்து ரசித்த ஒரு விஷயம். பட் இந்த படத்தில் வந்து அவர் ஒரு பயங்கரமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. சார் சொல்லியிருந்தாங்களே, இமான் சார் சொன்ன மாதிரி அவர் கண்ணிலே நிறைய எமோஷன்ஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவார். ரொம்ப ஜோவியல், ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நான் வந்து எதிர்பார்க்கல, நான் நினச்சேன் ரொம்ப ஒரு லிமிட்டாக தான் பேசுவாங்க, அப்படி தான் இருப்பாங்கன்னு நினச்சேன். அப்படி எதுவுமே இல்லை, ரொம்ப சொந்த தம்பி மாதிரி ட்ரீட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து அட்வைஸ் பண்ணார். இப்போ வரைக்குமே கோஆர்டினேட் எல்லாருக்குமே பண்ணி எனக்கும் அதே மாதிரி கோஆர்டினேட் பண்ணியிருக்காரு. ஸோ நித்தின் அண்ணன், தேங்க்யூ அண்ணன். அண்ட் வெரி ஹாப்பி டு சி யூ. இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ கண்டிப்பாக உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேசப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மெனக்கட்டிருக்காங்க. ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அதில் நானும் நித்தின் அண்ணாவும் இருக்கும், ஒரு நல்ல சீக்வன்ஸ். அது சொல்லக்கூடாதுல்ல, சொல்லிட்டு ஸ்பாயிலர் பரவாயில்ல, நீங்கள் படம் பார்த்தே சொல்லிடுங்க. ஓகே, அடுத்தது வந்து சாபு சார், தேங்க்யூ. உங்களோட எடிட்டிங் வந்து சார் காமிச்சார், சில ஃபிலேஜஸ் காமிச்சார். ஸோ பார்த்தோன்னே நானே வா நல்லா இருக்கே அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு பார்த்தது வந்து ட்ரெய்லர் தான். அந்த ட்ரெய்லர் கட்லேயே தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். சில கட்ஸில் வந்து நிறைய ஸ்டோரிஸ் ரிவீல் பண்ணிடுவாங்க, சில இடங்களில் வந்து எது தேவையில்லாத விஷயங்கள்லாம் போட்டுருவாங்க. பட் உங்களோட ட்ரெய்லர் கட்ஸில் ரொம்ப அழகாக கட் பண்ணியிருந்தீங்க. ஸோ வெரி ஹாப்பி அண்ட் டு ஒர்க் வித் யூ சார், தேங்க்யூ. அண்ட் தானியா ஹோப் மேம், குட் டு நோ யூ. அவங்களும் ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கதாபாத்திரம் இந்த படத்தில் வந்து ஒரு தேவையான ஒரு விஷயம். அது டைரக்டர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கு ஒரு நிறம் இருக்குது. அவங்களோட நிறத்தில் இந்த படம் எப்படி மூவ் ஆகுது, ஹைப்பர் லிங்க்டு ஸ்டாரி சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க ஒரு மேஜரான ஒரு கதாபாத்திரம் இதில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அண்ட் ராஜேஷ் சார், ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ சார். பிந்து மாதவி அக்கா, தேங்க்யூ. அண்ட் பிரீத்தி அஸ்ரானி, அவங்களும் வந்து ஒரு பயங்கரமான கரெக்டான வேட்டான்னு தெரியல, பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் சொல்ல. ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மர். அவங்களும் வந்து அவார்ட் வின்னர் ஆல்சோ இல்லை, அவங்களும் ஒரு அவார்ட் வின்னர். நல்ல இந்த படத்தில் நல்ல ஒரு கதாபாத்திரம் அவங்களுக்கும் இருக்குது. அவங்களோட இமோஷன்ஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த படத்தில் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து நடிச்சதில் எனக்கு பெருமையாக இருக்குது. தேங்க்யூ பிரீத்தி. இன்றைக்கி அவங்களால வர முடியல, அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். என்ன விவேகா சார், பாவிஜய் சார், உங்களோட லிரிக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நல்லா அழகாக வந்திருக்கு, தேங்க்யூ சார். ஸ்னேகா மேம், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. மாஸ்டர் சாய் பாரதி மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். நூதனா படத்தில் வந்து ஆமாம் காட்சியாக இருந்துச்சு. பட் நிறைய இடங்கள் மாஸ்டர் சொல்லி, இந்த மாஸ்டர் இப்படி இதாக இருக்குது, எனக்கு நிறைய டைம் கொடுத்து பொறுமையாக அழகாக ஹேண்டில் வித் கேர் மாதிரி அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க சாய் பாரதி மாஸ்டர். வெரி ஹானர்ட் டு பி இன் for the music video. Thank you master. Shankar master, thank you so much. அவரோட ஒரு பாட்லேயும் வந்து நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், ஆனால் அவர் தான் மெயினாக பெர்ஃபார்ம் பண்ணார்.
தேங்க்யூ மாஸ்டர் அண்ட் வெரி ஹாப்பி அண்ட் ஸோ இந்த வேலையில் K2 சினிமாஸ்க்கும் நிறம் டீம் என்டையர் டீம் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஸ்ரீனிஷா, பிரவஸ்தி உங்களோட வாய்ஸ் கிட்ட ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்ரீனிஷா, ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் சிங்கிங் தி சாங். இந்த படத்தில் பாடினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அற்புதமான வாய்ஸ். ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ போத். ஸோ இந்த வேலையில் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். யார் பேராச்சும் விடுபட்டிருந்தால் மன்னிச்சிடுங்க. இந்த படம் மக்கள் மத்தியில் கண்டிப்பாக போய் நீங்கள் சேர்க்கணும். ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கலைஞனும் வந்து விரும்புகிறது வந்து ஒரு நல்ல சப்போர்ட், மக்கள் மத்தியில் ஒரு நல்ல சப்போர்ட். அந்த சப்போர்ட் வந்து உருவாகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பிரிட்ஜாக இருக்கிறது டெஃபினெட்லி நம்ம மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் உங்கள் எல்லாரும் தான், நீங்கள் எல்லாருமே தான். ஸோ நீங்கள் போய் சேர்க்குற இந்த விஷயம் தான் மக்கள் மத்தியில் பேசப்படுறது தான் மறுபடியும் பார்க்கப்படும். ஸோ அந்த வரிசையில் இந்த நிறம் படம் கண்டிப்பாக நிற்கும்னு நம்புகிறேன். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஹீரோ சார். அடுத்ததாக ப்ரெஸ் அண்ட் மீடியாக்கான டைம் இது. ஸோ படம் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா ஓவர் த கொஸ்டின்ஸ். ஸோ யூ கேன் த்ரோ இட் டு த டீம். மைக்ஸ் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு வீடியோஸ் எடுத்துருங்க, அப்புறமா ஃபோட்டோஸ் எடுக்கலாம். K2 சினிமாஸ், பிந்து மாதவி மற்றும் P. ராஜேஷ் அவர்களுடைய தயாரிப்பில், பால்ராம் கிருஷ்ணா அவர்களுடைய இயக்கத்தில், இமான் சார்னுடைய இசையில், முகின், டானியா ஹோப் மற்றும் பிரீத்தி அஸ்ரானி அவர்கள் நடித்திருக்கக்கூடிய நிறம் படத்தினுடைய ஆடியோ நமக்காக இப்போ லான்ச் பண்ண போறோம். நிறம் திரைப்படம் வரக்கூடிய ஆகஸ்ட் 28 across all regional languages வெளியாக இருக்கு. ஸோ நிச்சயமா படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து நல்ல ஒரு வரவேற்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது படத்தின் க்ரூ சார்பாக ஒரு அன்பான வேண்டுகோளாக வச்சுக்கணும். மீண்டும் ஒரு பெரிய நன்றி. I would like to congratulate the music composer Iman sir for bringing all the tracks and film to life.